மஹிந்த ராஜபக்சனுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு நாடாளுமன்ற சட்டமூலமுறை சமர்ப்பிப்பதற்கு அரசாங்கம் தயாராகி வந்திருக்கு. விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் கடிதம் மூலம் அறிவித்தால் ராணுவத்தின் வசமுள்ள வடக்கு பகுதி தமிழர்களின் நிலங்கள் விரைவில் முழுமையாக அவர்களிடமே திரும்ப ஒப்படைக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தமிழர்களுக்கு சொந்தமான சுமார் 3500 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் பொதுஜன பெரமுனவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கின்றார். நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுகின்றது. சோதனையா வேதனையா சாதனையா எதுவும் புரியவில்லை. திங்களிரவு ஜனாதிபதி சீனா பயணம். வெள்ளிக்கிழமை இரவு சீனாவிலிருந்து திரும்பி வந்தார். 18-19 விடுமுறை நாள். 19/1/2025 அன்று எனது இறுதி நாள். கால தாமதமான நீதி, மறுக்கப்பட்ட நீதி என்று நான் பல இடங்களில் பேசினேன். அந்த நீதி என் மீதும் தொடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை என்னுடன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ கதைத்ததில்லை. இப்பொழுதும் அனைவரும் எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கின்றார்கள். 2025 பேச்சு மன்றம் 61 வயது அடையும் போது காலத்தின் சோதனை ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி நான் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஜெஃப்னபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு நாடாளுமன்ற சட்டமூலமுறை சமர்ப்பிப்பதற்கு அரசாங்கம் தயாராகி வந்திருக்கு. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல இந்த விடயத்தை தெரிவிச்சிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் அரசியல் தரப்புகளில் பரவலாக பேசப்பட்டு வந்தது. அந்த வகையில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மஹிந்த ராஜபக்ச தங்கியிருக்கும் விஜயராம இல்லத்தின் 4.6 மில்லியன் வாடகையை செலுத்த வேண்டும், இல்லை என்றால் அதனை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச ஆதரவு தரப்புகளிலிருந்து அரசாங்கத்துக்கு கடும் விமர்சனங்களும் ஏற்படுத்தியிருந்தார்கள். அதிலேயும் குறிப்பாக இது அரசியல் பழிவாங்கல் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அத்தோடு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் கடிதம் மூலம் அறிவித்தால் தாங்கள் வெளியேற தயாராக இருப்பதாக மஹிந்த ராஜபக்ச தரப்பிலிருந்து தகவல் வந்திருந்தது. இந்த நிலையில் வீட்டை விட்டு வெளியேறுமாறு கடிதம் மூலம் அறிவிக்க முடியாது என்றும் பதிலாக நாடாளுமன்றில் சட்டமூலமுறை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல் அவர்கள் அறிவிச்சிருக்கின்றார். ஆகவே சட்டமூலம் தயாரிக்கப்படும் இடத்துல அது ஏனைய ஜனாதிபதிகளுக்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் ஒரு பாதகமான விஷயமாக அமையுமா என்றதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது தொடர்பான அடுத்த கட்ட தகவல்களையும் அது வந்தோடனே தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அடுத்ததாக வடக்கிண்ட காணி விடுவிப்பு தொடர்பாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் வெல்வெட்டி துறையில் நடந்த மக்கள் சந்திப்பில் கதைச்சிருக்கிறார். அதில் இராணுவத்தின் வசமுள்ள வடக்கு பகுதி தமிழர்களின் நிலங்கள் விரைவில் முழுமையாக அவர்களிடமே திரும்ப ஒப்படைக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். 1980களில் இருந்து ஆயுத போராட்டத்தின் போது இராணுவ தேவைகளுக்காக அரசாங்கம் தொடர்ச்சியாக மக்கள் நிலங்களை அபகரித்து வந்திருக்கிறது. குறிப்பாக தமிழர்கள் அதிகம் வாழும் ஜாழ்ப்பாணம் நகரில் பலாலி இராணுவ தளத்தை சுற்றி உயர் பாதுகாப்பு நிலையத்தை உருவாக்குவதற்காக தமிழர்களுக்கு சொந்தமான சுமார் 3500 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் வடக்கு பகுதி தமிழர்களிடமிருந்து இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் விரைவில் திரும்ப ஒப்படைக்கப்படும் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார். மேலும் இனவாதத்தை பரப்புவதற்காக கடுமையான சட்டங்களுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்று இவர் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட இதை பெயர் குறிப்பிடாமல் சொன்னாலும் கூட இந்த சிங்கள அரசியல்வாதிகள் மத்தியிலையும் இந்த கருத்து பலமாக போய் சேர்ந்திருக்குது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்பாடு செய்துள்ள நாமலுடன் கிராமத்துக்கு கிராமம் வேலை திட்டம் நாளை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்போடு வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்கள் உட்பட 14,000 கிராமங்களை உள்ளடக்க பொதுஜன பெரமுன இந்த திட்டமிட்டிருக்கின்றது. அதாவது இந்த வேலை திட்டத்தை 14,000 கிராமங்களில் உள்ளடக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்கின்றது. இதன்படி நாளை முற்பகல் மத வழிபாடுகள் மற்றும் சடங்குகள் நடத்திய பிறகு இந்த நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவர்கள் தெரிவிச்சிருக்கின்றார். முதலாவதாக குறித்த வேலை திட்டமானது நொச்சியாகம பகுதியில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த திட்டத்தின் போது தற்போதைய அரசியல் நிலைமை, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் அடக்குமுறைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேபோல உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று முக்கிய ஆர்வலர்களை சந்திக்கவும் பொதுஜன பெரமுன திட்டமிட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் என்ற தேர்தல் பிரச்சாரங்களில் முதலாவதாக ஆரம்பித்தது தேசிய பொதுஜன பெரமுன தான். ஆகவே அதற்கு பிறகான காலகட்டத்தில்
காலகட்டங்களில் தான் மற்ற கட்சிகள் முன்னுக்கு போயிருக்கு. ஆகவே இந்த தேர்தலில் உள்ளூராட்சி தேர்தலில் பொதுஜன பெரமுன மும்முரம் காட்டிய வண்ணமே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்சே இலவே சொல்கின்ற பொழுது பல இடங்களில் நாங்கள் இந்த கூட்டுறவு சங்க தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்றும் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தி மேலான அவநம்பிக்கையை தான் இது காட்டுறா என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு தென்னிலங்கை வட்டாரங்களிலிருந்தும் அஞ்சலி செலுத்துதல் நடந்தது. அதில் நேரடியாகவும் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தொலைபேசி ஊடாக அவர்களது குடும்பத்துக்கும், அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களூடாகவும் தங்களுடைய அஞ்சலிகளை தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் நேற்றைய தினம் அன்ரோ மாரசநாயக் அவர்கள் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருந்தவர். இன்றைய தினம் பொதுஜன பெரமுனவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கின்றார். I thought in Bishop's College. මාවේ සේනාධිරාජා මැතිතුමන් අභාවය දැන ගැනීමත් සමගම ශෝකයට පත්වෙච්ච අපි විශේෂයෙන්ම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් විදිහටත් මේ ප්‍රදේශ ජනතාව විශේෂයෙන්ම දමිළ ජනතාව වෙනුවෙන් ප්‍රජාතන්ත්‍රවාදී රාමුව ඇතුලේ නිරන්තරයෙන් දමිළ ජනතාවගේ ඉඩම් ගැටලු සම්බන්ධයෙන් සහ තරුණයන්ගේ ගැටලු පිළිබඳව සාකච්ඡා කරපු කෙනෙක්. ඒ වගේම තමයි මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා එක්කත් අපේ පවුල එක්කත් තමත් සමීපව දීර්ඝ කාලයක් දේශපාලනය කරපු කෙනෙක්. විශේෂයෙන් බැසිල් රාජපක්ෂ මහත්මයා එක්ක සමුපකාර ව්‍යාපාරයේ ඉඳලා ඒ වගේම චමන් රාජපක්ෂ මහත්මයා එක්කත් සම්බන්ධතාවයක් තියෙන ජ්‍යෙෂ්ඨ දේශපාලඥයෙක්. එතුමාගේ අභාවයත් එක්ක மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் தன்னுடைய நீதிமன்ற சேவைகள் முடிவுறுத்தப்பட்டது தொடர்பாக சில விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார். அவர் அதில் என்ன விடயங்களை சொல்லியிருக்காருன்னா, புரியாத புதிராக எனது நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுகிறது என வவுனியா மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் அவர்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்திருக்கின்றார். வவுனியா சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி அண்டன் புனிதநாயகம் தலைமையில் வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியில் இன்று ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. அந்த நிகழ்வில் பேசுகின்ற பொழுதுதான் இளஞ்செழியன் அவர்கள் இந்த விடயங்களை தெரிவிச்சிருக்கின்றார். அதில் குறிப்பாக அவர் முக்கியமாக பல விடயங்களை தொட்டு பேசியிருக்கிறார். அதில் வவுனியாவில் நீதவானாக 9 ஆண்டுகள், வவுனியாவில் மேல் நீதிமன்ற நீதிபதியாக 3 ஆண்டுகள் கடமை புரிந்துள்ளேன். திருகோணமலையில் 2008 தொடக்கம் 2010 மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும், மீண்டும் 2012 தொடக்கம் 2014 திருகோணமலை மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும், 2018 தொடக்கம் 2022 மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் 8 ஆண்டுகள் திருகோணமலையில் கடமை புரிந்துள்ளேன் என்று அவருடைய தன்னுடைய வரலாற்றை முதல் சொல்லியிருக்கிறார். கல்முனையில் 1.5 ஆண்டுகள் மாவட்ட நீதிபதியாகவும் 1.5 ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் என 3 ஆண்டுகள் கல்முனையில் கடமையாற்றியுள்ளேன். நான் பிறந்த மண் ஜாழ்ப்பாணத்தில் 2015 தொடக்கம் 2018 வரை 3.5 ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றியுள்ளேன். மட்டக்களப்பில் சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக 1 ஆண்டுகள் கடமையாற்றியுள்ளேன். எனது முதல் நியமனம் வவுனியா நீதவான் நீதிமன்றம். வவுனியாவில் மேல் நீதிமன்றம் அமைப்பதற்கான செயல்பாட்டில் ஈடுபட நீதிச்சேவை ஆணைக்குழுவால் 40 நாட்கள் நியமிக்கப்பட்டு அதன் பின்னர் மன்னார் மாவட்ட நிரந்தர நீதவானாக சென்று 1997 தொடக்கம் 2000 ஆண்டு வரை 3 ஆண்டுகள் கடமையாற்றி மீண்டும் வவுனியாவுக்கு நீதவானாக வந்தேன். தீர்ப்புகள் பற்றி நான் பேச விரும்பவில்லை, அது என்னுடைய கடமை. இருப்பினும் வருகிற 5/2/2025 எனது 22 ஆண்டுகள் நீதிச்சேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது. முதல்நிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதிச்சேவை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் 90 பேர் இருக்கின்றார்கள். அதில் முதலாவது இடத்தில் நான் இருக்கின்றேன். 12/12/2024 உயர்நீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது. அனைத்து தடைகளும் விலக்கப்பட்டன. 12/1/2025 மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலிருந்து 4 நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்திற்காக பதவி உயர்த்தப்பட்டனர். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் 4 வெற்றிடங்கள் உள்ளன. 14/1/2025 அதற்கு தகமையானவன் நான் தகமையானாலும் இலக்கம் 1 இருப்பதனாலும் நான் தகுதியானவன்.
அதாவது அவர் என்ன விடயத்தை சொல்கிறாருன்னா, இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருக்கிற வெற்றிடங்களுக்கு நிரப்புறதுக்கு தகுதியான ஆட்களில் தான் ஒருவர் தான். அதுலேயும் 12/2025 அதற்கு தகுதியானவர் தான் என்றும், அது மட்டுமில்லாமல் இந்த முதலிடத்தில் இருப்பதால் தான் அதுக்கு தகுதியானவர் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். எனது பிறந்த தினம் 20/1 ஆகும். மேல் நீதிமன்றம் 61 வயதை அடையும் போது முதல்நிலை நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. காலத்தின் சோதனை முடிவு இறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் கூறுகின்றார்கள், இறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் கூறுகின்றார்கள். 28 ஆண்டுகள் கடமை புரிந்தேன். புரியாத புதிராக எனது நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுகின்றது. சோதனையா வேதனையா சாதனையா எதுவும் புரியவில்லை. அனைத்தும் நல்லதற்கேன மனதை திருப்திப்படுத்தக்கூட முடியவில்லை. ஆனால் இன்று பெருவிழாவை வவுனியா சட்டத்தணிகள் சங்கம் ஒழுங்கமைத்து வடக்கு கிழக்கு நீதிபதிகள் சட்டத்தணிகள் இங்கு வருகை தந்ததையிட்டு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். உங்களது நன்றி உணர்வையும் மதிக்கின்றேன். நீங்கள் அருகில் நிற்கும் போது எனக்கு புத்துணர்வு வருகிறது. இன்னும் சாதிக்க வேண்டும், சாதனைகள் புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக கிளம்புகின்றது. இருப்பினும் சந்தோஷமாக போவதற்கு நான் தயார். ஆனால் 2024 மே மாதம் 13ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிபதியாக நான் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். வழக்குகள் தடை உத்தரவுகள் காரணமாக பின்னுக்கு சென்று வீடு செல்வதற்கு 8 நாட்கள் இருக்கின்ற நிலையில் நமது தலைவர் சீனா புறப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமை உயர்நீதிமன்ற சத்திய பிரமாணம் இடம்பெறுகிறது. 12/1/2025 ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி திங்கள் போயா, 14ஆம் தேதி செவ்வாய் பொங்கல், திங்கள் இரவு ஜனாதிபதி சீனா பயணம், வெள்ளிக்கிழமை இரவு சீனாவிலிருந்து திரும்பி வந்தார். 18/19 விடுமுறை நாள். 19/1/2025 அன்று எனது இறுதி நாள். காலதாமதத்திற்கு நான் காரணமல்ல. காலதாமதம் என்னை ஓய்வெடுக்க அனுப்பியது. காலதாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று நான் பல இடங்களில் பேசினேன். அந்த நீதி என் மீதும் தொடுக்கப்பட்டுள்ளது. எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனபாவம் பெற வேண்டும். எனக்கு என்னை பற்றி பெரிதாக கவலை இல்லை. எனது 2 குழந்தைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் அவர்கள் வேதனைப்படுவதுதான் கவலை. வீடு வேதனைப்படுகிறது. கண்முன்னே அனைத்தும் நடைபெறுவதை அனைவரும் பார்க்கின்றார்கள். நீதி கேட்டு எங்கும் செல்ல முடியாத நிலைமை. நீதவான், மாவட்ட நீதிபதி, மேல் நீதிமன்ற நீதிபதி தலைவணங்காத ஒரு தொழில். அதற்கு மேல் செல்ல வேண்டுமானால் தலைமைகளும் ஒரு கணம் வணங்கும். அவைகளால் தான் இலக்குகள் தீர்மானிக்கப்படுகின்றன. இதுவரை என்னுடன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ கதைத்ததில்லை. இப்பொழுதும் அனைவரும் எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கின்றார்கள். இதுதான் நிலைமை. எனவே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த நீதிபதிகள் ஜாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்ட அனைத்து சட்டத்தணிகளுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் தன்னுடைய அந்த உரையை முடிச்சிருக்கிறார். இதில் பெரும்பாலும் அவர் தன்னுடைய ஆதங்கங்களை தெரிவித்திருக்கிறதாகத்தான் இந்த உரையும் அமைஞ்சிருக்கிறது. உண்மையிலேயே பல விடயங்களையும் இவர் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இது ஒரு முக்கியமான உரையாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த விழாவில் வடகிழக்கு மாகாண சட்டத்தரணிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து வவுனியா சட்டத்தரணி சங்க தலைவர் மற்றும் அவர்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த விழாவுக்கு முதற்கண் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாழ் மாவட்டம், மன்னார் மாவட்டம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டம், திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டம் என்பவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்து இங்கே கலந்து கொண்ட அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வவுனியாவில் நீதவானாக 9 ஆண்டுகள், மேல் நீதிமன்ற நீதிபதியாக 3 ஆண்டுகள் கடமை புரிந்துள்ளேன். திருகோணமலையில் 2008-2010 மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும், 2012-2014 மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும், 2018-2022 மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் 8 ஆண்டுகள் திருகோணமலையில் கடமை புரிந்துள்ளேன். கல்முனையில் 9 ஆண்டுகள் மாவட்ட நீதிபதியாகவும், 9 ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் 3 ஆண்டுகள் கல்முனையில் கடமையாற்றியுள்ளேன்.
நான் பிறந்த மண்ணில் யாழ் மண்ணில் 2015 2018 வரை 3.5 ஆண்டுகள் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றியுள்ளேன். மட்டக்களப்பில் சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக ஓராண்டு கடமை புரிந்துள்ளேன். எனது முதல் நியமனம் வவுனியா நீதவான் நீதிமன்றில் நண்பர் புனிதரன் முதல் அரச சட்டவாதி வவுனியா மேல்நீதிமன்றில் வவுனியா மேல்நீதிமன்றம் திறப்பதற்காக 40 நாட்கள் நீதித்தேவை ஆணைக்குழுவால் நான் நியமிக்கப்பட்டு மேல்நீதிமன்ற நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து நிரந்தர நீதவானாக மன்னார் மாவட்டத்திற்கு சென்றேன். அங்கே 1997 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி சென்று 2000ஆம் ஆண்டில் நான் 3 ஆண்டுகள் கடமை செய்து மீண்டும் வவுனியாவுக்கு நீதவானாக கடமையாற்ற வந்தேன். தீர்ப்புகள் அவை சம்பந்தமாக நான் பேச விரும்பவில்லை, அது எனது கடமை. இருப்பினும் வருகின்ற 5/2/2025 எனது 28 ஆண்டுகள் எனது நீதி சேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது. உதவிநிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதி சேவை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் மேல்நீதிமன்ற நீதிபதிகள் 90 பேர் இருக்கின்றார்கள். அதில் முதலாவது இலக்கத்தில் நான் இருக்கின்றேன். பதினெட்டு 2024 உயர் நீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது. அனைத்து தடை உத்தரவுகளும் விளக்கப்பட்டன. 18/1/2025 மேல்முறையீட்டில் இருந்து 4 நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்த்தப்பட்டார்கள். மேல்முறையீட்டில் 4 வெற்றிடங்கள் 12/1/2025 நான் தகமையானவன், சட்டப்படி தகமையானவன், தகுதியானவன் ஏனெனில் இலக்கம் 1. ஆனால் என்னுடைய பிறந்த தினம் 20/1/2025 நீதிமன்றம் 61 வயதில் அடையும் போது உதவிநிலை நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. காலத்தின் சோதனை முடிவு உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் கூறுகின்றார்கள். உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் கூறுகின்றார்கள். 28 ஆண்டுகள் கடமை புரிந்து புரியாததாக எனது நீதித்துறை எழுதப்பட்டுள்ளது.
வேதனையா, சோதனையா, சாதனையா எதுவும் புரியவில்லை. அனைத்தும் நல்லதற்கு என மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை. ஆனால் இன்று இந்த பெருவிழாவை வவுனியா சட்டத்திரு சங்கம் ஒழுங்கமைத்து வடகிழக்கு அனைத்து சட்டத்தரணிகளும் பிரதிநிதிகள் இங்கே வந்திருப்பதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். உங்களுடைய நன்றி உணர்வை நான் மதிக்கின்றேன். நீங்கள் அருகே நிற்கும் போது எனக்கு புத்துணர்ச்சி வருகின்றது. இன்னும் சாதிக்க வேண்டும், சாதனைகள் புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக கிளம்பிருக்கிறது. இருப்பினும் சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார். ஆனால் 2024 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி நான் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். வழக்குகள் பழைய உத்தரவுகளின் காரணமாக சென்று